ஹாய் கைஸ், வெல்கம் டு நகுல்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஈரோட்டில் இருக்கிற ஸ்டெம் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு பிளானிட்டேரியம் மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த ஸ்டெம் பார்க்கோடைய டிக்கெட் ப்ரைஸிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இங்கே இருக்கிற நிறையா ஜோன்ஸ். இங்கே சின்னதாக ஒரு பார்க்கும் இருக்குது. இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இதில் நம்ம என்ன தான் ஆட்டினாலும் அது கீழேயே விழாது. அந்த மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் செஞ்சது ஒரு பால் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். நம்ம சுற்றி விட்டோம்னா அந்த பால் போயிட்டு நிறைய அப்டக்கிள்ஸை தாண்டி நம்மக்கிட்டேயே திரும்ப வரும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வேவ் மோஷனுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதை நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ப எல்லாமே சுற்றும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்ததில் நிறைய மிரர்ஸ் இருந்துச்சு. இது நம்மளை வித்தியாசமான உருவங்களில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள்ஸ்லேயும் கியர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் ஈஸியாக காமிச்சிருந்தாங்க. நாங்கள் பார்த்ததில் கார், ட்ரெயின், அப்புறம் சைக்கிளோட கியர்ஸை காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சோலார் பவர் ரேடியோவை தான் பார்த்தோம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சோலார் பவரை பேஸ் பண்ணி அந்த ரேடியோ ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஒரு இல்யூஷன் தான். இதை சுற்றணும் அப்படின்னா நமக்கு 3 டிஃப்ரெண்ட் இல்யூஷன்ஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ராக்கெட்ஸோடைய மாடல்ஸை தான் அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனதில் ஒரு குச்சி மாதிரி இருந்ததை அடித்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 சர்க்கிள்ஸில் அலுமினியம், அக்ரிலிக், அப்புறம் அயர்ன் வச்சுருந்தாங்க. இதில் எது ஃபாஸ்ட்டாக சுற்றுது அப்புறம் சீக்கிரம் நிற்குதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டைம் குளோப் தான் வச்சுருந்தாங்க. நமக்கு இருக்கிற டைமை பார்த்தோம்னா நமக்கு மற்ற ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற டைமும் இந்த குளோப் வச்சு ஈஸியாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்த ஆப்ஜெக்டில் ஒரு கோன் மாதிரி இருந்துச்சு. இது டபுள் சைடட் கோன். அதை எந்த பக்கம் தள்ளினாலும் அது திரும்ப நமக்கு மேலே வந்துடும். இது அதனுடைய ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் மூலயமா தான் ஒர்க் ஆகுது. இப்போ நாங்கள் பார்த்தது நியூட்டன்ஸ் 3rd லா பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான்.
இது நம்ம எந்த பக்கம் சுற்றுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அதுவும் சுற்றும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து ஒரு ரெயின் கேஜ் தான். இது வந்து ரெயின் வாட்டரை பேஸ் பண்ணி அதை வந்து அளவெடுக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது லிஃப்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற கயிறும் புள்ளியும் வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து நாமளே வந்து மேலே தூக்கிக்கலாம். திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓதும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஒரு கேமரா மாதிரி. இது வழியாக பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது வந்து நமக்கு திருப்பி அப்படியே இன்வர்ஸாக தெரியும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது பிளாட்டோனிக் சாலிட்ஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கும் என்ன டிகிரி அப்படிங்கிறத வந்து நல்லா கிளியராக வந்து காமிச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற போர்டை சுற்றி விட்டோம் அப்படின்னா என்ன இமேஜ் தெரியும்னு பார்க்குறீங்களா? ஒரு கிளி வந்து கேஜ்குள்ளே இருக்கிற மாதிரியே வந்து நமக்கு ஒரு பிக்சர் வந்து கொடுக்குது. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது ஒரு பழங்காலத்தில் டைம் பார்க்க யூஸ் பண்ண ஒரு கருவி தான். அது வந்து சன்டயல். இதில் வந்து அந்த ராடோடைய ஷேடோ எங்கே தெரியுதோ அந்த டைம் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்படி தான் பழங்காலத்துலலாம் வந்து டைம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி கலர்ஸை பேஸ் பண்ணது தான். இதில் இதில் வந்து ப்ரைமரி கலர்ஸ் இருக்குது. அதை வச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு செகண்டரி கலர் வந்து கிடைக்கும். அது என்ன கலர் அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல ஒரு பேர்டு வந்து அதனுடைய பீக்கை வந்து ஒரு ராட் மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து என்ன தான் நீங்கள் ஆட்டினாலும் அது வந்து கீழேயே விழாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஒரு கலர் வீல். இதை வந்து சுற்றினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பியோர் ஒயிட் கலர் வந்து தெரியும். இது வந்து நிறைய கலர்ஸ் சேர்ந்தால் அது ஒயிட் கலருங்கிற தியரியை வந்து காமிக்குது. அது உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ராடை வந்து எப்படி சுற்றினாலும் அந்த ஹோல்குள்ளே கரெக்டாக போயிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஒரு சிம்பிள் பெண்டுலம். இதை வந்து நம்ம ஒரு சைடில் இழுத்து விட்டோம் அப்படின்னா அது வந்து டோட்டலாக போயிட்டு அந்த வைப்ரேஷன் மூலயமா மற்ற பால்ஸும் வந்து அசையும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஒரு டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாதிரி வச்சு அந்த இடத்துல நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ், எலிஃபெண்ட் அப்படின்னு நிறையா அனிமல்ஸோடைய ஸ்டாச்சூஸை வந்து அவ்வளோ கிளியராக அழகாக அதனுடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு போர்டில் எழுதி போட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி வந்து எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்சர்வேட்டரி ஜோன் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு அங்கே வந்து மிரர் மேஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் நாங்கள் வந்து போனோம். இது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக
வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னையே வந்து நிறையா இடத்துல நிறையா விதமாக வந்து நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல அந்த 3 மேட்டர்ஸ் சாலிட் லிக்விட் கேஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக வந்து சுற்றுது அப்படிங்கிறத தான் வந்து இந்த மாதிரி பஞ்சு வச்சு காமிச்சிருக்காங்க. இது வந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து லென்ஸ் லா மூலயமா காப்பர் அலுமினியம் பிராஸில் வந்து அந்த மேக்னெட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்ததில் இன்ஃபைனைட் டனல் அப்படின்ட்டு அந்த டனல் வந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு டனல்குள்ளே இருந்து வெளியே வர மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணுது. இங்கே வந்து ஒரு பிளானிட்டோரியமும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.